அமெரிக்காவில் ஃபுல்லாக மக்கள் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாத அவர்கள் சவுதி ஓப்பனாக சொல்லிட்டான், இனி என் நாட்டில் நீ இருக்க வேணா போயிருன்னு. அது அஃபிஷியலாக வந்துருச்சு. அல் மயாதீன் செய்தியில் வந்துட்டு அவங்க பேசின ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு ஆங்கிலத்தில் தெளிவாக வந்துருச்சு. சவுதியில் இருந்து எல்லா சரக்கையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அணு ஆயுத பரவலாக்கல் ஒப்பந்தத்தில் சவுதி கையெழுத்து போட்டுருக்காங்க, ஈரானும் கையெழுத்து போட்டிருக்கு. அது தெரியாமல் போட்டாங்க. இப்போது சவுதியை பொறுத்தவரை அணு உலையை கொண்டு வருவதோ அணு ஆயுதங்களை தயாரிப்பதோ அது என்ரீச் செய்யப்படும். எதற்காகப்படும்? என்ரீச் செய்யப்படுவதை அவர்கள் 2 விதத்துக்கு பயன்படுத்தலாம். லெபனானில் அடிப்பதற்காக இவர்கள் உள்ளே அழிப்பதற்காக அமெரிக்கர்களும் யூதர்களும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுகிறார்கள். ஹிஸ்புல்லாவை நீங்கள் வெளியேற்றுங்கள். அதற்காகத்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் டேவிட் ஓன் அமெரிக்காவுக்கு சென்று டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க போகிறார். விஐபி விமானம் அதிபயங்கரமான விமானம். இந்த விமானத்தை ரேடார்கள் கொண்டோ ஏவுகணைகளை கொண்டோ தாக்க முடியாது மட்டுமல்ல, இந்த விமானத்தில் இருந்து கொண்ட விஐபிகள் புட்டின் போன்றவர்கள் அணுகுண்டு வெடித்து விட்டால் இந்த விமானத்துக்குள்ளே போயிடுவாங்க. போயிட்டா பாதுகாப்பாக இருப்பாங்க. மேலே இருந்து அவர்கள் கீழே கட்டளை பிறப்பிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விமானம் விஐபிகளோடு எங்கே வந்து இறங்கி இருக்கிறது? தெஹ்ரானுக்கு வந்து இறங்கி 10 நாள் ஆகி. வாழ்வா சாவா போராட்டம், மக்கள் கலிமா, மக்களை ஒன்று கொடுங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க இவ்வளோ அழிவான புறப்பம் இருக்கிறாங்களே, அப்போ என்ன காரணம்னு உங்களுக்கு புரியுதா? இதுதான் காரணம். ஆக ஈரானை பற்றி சர்வதேசத்தில் கடைசியாக வந்த தகவல். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் நாசர் சார். லெபனான் வந்து தொடர்ந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த விஷயம் நடக்கும்போதே ஆரம்பத்திலே பார்த்தோம். இப்போ திடீரென்று லெபனானுடைய அதிபரை வந்து டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்கிறாரு. அவங்க சந்திக்கிறதுக்காக அந்த ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த சந்திப்புக்கு என்ன காரணம் சார்? சார், இப்போ நீங்கள் கேட்குறதில்ல, டேவிட் ஓன் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் லெபனான். அதே மாதிரி அப்துல் சலாம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் லெபனான். அங்கே 50% முஸ்லீம்கள், ஷியா பிரிவு, சுன்னா பிரிவும் இருக்காங்க. மீதி 50% கிறிஸ்தவர்கள். அற்புதமான ஒரு தேசம். அங்கே அமெரிக்கர்களுக்கு ஒரு நெருக்கடியை அமெரிக்கா அவர்களுக்கு உருவாக்கி ஹிஸ்புல்லாவை இல்லாமல் ஆக்க வேண்டும், உங்களுக்கு எல்லா வசதியும் தரேன்னு சொல்லி அமெரிக்காவும் யூதர்களும் சேர்ந்து அவர்களை கையில் எடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த நாட்டிலிருந்து ஹிஸ்புல்லா வந்து எப்படின்னா, ஹிஸ்புல்லா இஸ் நாட் ஓன்லி மிலிட்ரி ஃபோர்ஸ் பட் ஆல்சோ அவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது கல்வி நிலையங்களை நடத்துகிறார்கள். லெபனானில் பைத்துல் மால் அறக்கட்டளைகளை நடத்துகிறார்கள். ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகள் நடத்துகிறார்கள். போராளி குழுக்களாகவும் இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் எம்பிக்களாகவும் கோலாச்சுகிறார்கள். அவ்வளவு வலுவான ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் அது. வந்து ஹசன் நசுருல்லாவால் அதுக்கு முன்னாடி அது உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கம் வந்து உலகத்தில் தனிப்பட்ட இராணுவத்திலே அதில் வந்து ரிதுவான் படை என்று ஒரு படை 2000-3000 பேரை கொண்டு வந்த ஒரு எலைட் ஃபோர்ஸே ஹிஸ்புல்லாட்ட தான் இருக்குது. 2006 துணியகான ஓடி வந்தாங்க. யார்? இஸ்ரேல். அவ்வளவு சரியான அடி கொடுத்தது. இப்போது லெபனானில் ஒரு பஃபர் சோனை வைத்துக்கொண்டு லிட்டானியன் ரிவர்ஸுங்கிற பக்கத்தில் அந்த இவர்களை அழிப்பதற்காக அவர்கள் உள்ளே போகிறார்கள். லெபனானை பிடிக்கும் நோக்கமல்ல, லெபனானில் அடிப்பதற்காக இவர்கள் உள்ளே அழிப்பதற்காக அமெரிக்கர்களும் யூதர்களும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுகிறார்கள். இப்போது லெபனானில் ஒரு இராணுவம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. அந்த இராணுவத்தை தூண்டிவிட்டு அந்த லாபம் பலகீனமான இராணுவம். லெபனானுக்கான ஒரே இராணுவம் ஒரு பாதுகாப்பு ஹிஸ்புல்லா மட்டும்தான். ஹிஸ்புல்லாவை நீங்கள் வெளியேற்றுங்கள். ஹிஸ்புல்லாவை எப்படி வெளியேற்ற முடியும்? அதற்காகத்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் டேவிட் ஓன் அமெரிக்காவுக்கு சென்று டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க போகிறார். இங்கே வேடிக்கையான விவகாரம் என்னவென்றால், அமெரிக்காவே அழிந்து கொண்டிருக்கிறது மத்திய தரைக்கடல். அமெரிக்கா தன்னை இப்போ என்ன மத்திய தரைக்கடல் என்ன முடிவுக்கு வந்துட்டு, அமெரிக்காவால் வைத்திருந்த தாடும் டேவிட்ஸ் இது நம்ம பேட்ரியாட்டாலும் எந்த நாட்டையும் காப்பாற்ற முடியல. ஒரே ஒரு உதாரணம், குவைத்தில் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, 400 பேர் காயம்.
16 பேர் செத்துருக்காங்க. அமெரிக்காவில் ஃபுல்லாக மக்கள் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு களச்சூழ்நிலையில் குவைத்து காப்பாற்ற முடியல, பஹ்ரைனை காப்பாற்ற முடியல. இப்போ UAE சிக்கி போய் கிடக்கு, கத்தர் காலி, ஜோர்டானும் மொத்தமாக காலி, ஓமனில் கடலில் ஃபில் பண்ணக்கூடிய இது காலி, ஹெர்மூஸில் ஒன்றும் பண்ண முடியல. அமெரிக்கா கப்பல் போனால் அடிச்சிடுறான், அவங்க கப்பலை இவங்க விட மாட்டேங்கான். இப்படிப்பட்ட தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாத அவர்கள் இப்போது எங்கே கொண்டு பேச வைக்கிறதுங்கிற லெவலுக்கு வந்துட்டு சவுதி ஓப்பனாக சொல்லிட்டான், இனி என் நாட்டில் நீ இருக்க வேணா போயிருன்னு. அது அஃபிஷியலாக வந்துருச்சு. அல் மயாதீன் செய்தியில் வந்துட்டு அவங்க பேசின ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு ஆங்கிலத்தில் தெளிவாக வந்துருச்சு. சவுதியில் இருந்து எல்லா சரக்கையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இல்லை, அது இன்னொரு விஷயமும் வந்திருக்கு. என்னென்னா சவுதி வந்து இப்போ இந்த இந்த ஈரான் குறித்த விவகாரத்தில் முக்கியமானது, ஈரான் வந்து செறிவூட்டப்பட்ட அதை வந்து எங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படின்னா இந்த போருடைய தொடக்கத்துக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுச்சு. ஆனால் இப்போ சவுதிக்கே வந்து தற்காலிகமாக நீங்கள் செறிவூட்டுக்கலாம், யுரேனியத்தை செறிவூட்டுக்கலாம்னு ஒரு அனுமதி கொடுத்த மாதிரி CNN ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. யாருக்கு கொடுத்துக்கலாம்? சவுதி வந்து யுரேனியம் செறிவூட்டுவதற்கு அமெரிக்கா தற்காலிக அனுமதி கொடுத்துருக்கதா? அது வந்து சரியான செய்தி இல்லை. செறிவூட்டுதல் என்பது அவனே வந்து அணுகுண்டு தயாரிப்புக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்த மாதிரி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் இது வரைக்கும் யாரும் கொடுக்க மாட்டார்கள். அதுதான் இப்போ பிரச்சனை. அந்த 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 ஒப்பந்தத்தில், அணு ஆயுத பரவலாக்கல் ஒப்பந்தத்தில் சவுதி கையெழுத்து போட்டிருக்காங்க, ஈரானும் கையெழுத்து போட்டிருக்கு. அது தெரியாமல் போட்டாங்க. இப்போது சவுதியை பொறுத்தவரை அணு உலையை கொண்டு வருவதோ அணு ஆயுதங்களை தயாரிப்பதோ அது என்ரீச் செய்யப்படும். எதற்காகப்படும்? என்ரீச் செய்யப்படுவதை அவர்கள் 2 விதத்துக்கு பயன்படுத்தலாம். 3% மேலே பண்ண 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 அது என்ன பயணம்? அணுகுண்டை நோக்கி பயணம். 60% வந்துட்டு அணுகுண்டு ஜெயிக்கிறோம். அந்த அளவு இருக்கு. அதாவது யுரேனியம், புளுட்டோனியம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட லெவலில் என்ரீச் செய்யப்படுவது நம்ம தமிழில் விளக்கிறோம். என்ரீச் என்பது ஒரு பொருளை மற்றொரு பொருளாக மாற்றுவது. ஒரு தன்மையை அடிக்க 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 என்ன ஆகும்? இரும்பு அப்படியே பிளாட் ஆகும். ஒரு இரும்பு உருவம் எடுக்கிறீங்க, அதை வந்து கீழேருந்து தோண்டி சுத்தப்படுத்தி அதை நம்ம என்ன செய்கிறோம்? எதில் போடுறோம்? தீயில போட்டு அதை ஒரு பெரிய பிளேட் ஆக்கி அந்த பிளேட்டை கட் பண்ணி அதை அடி அடி அடின்னு அடித்து அது வேற ஒரு கிரேட் ஆகிடும். அந்த கிரேடை ஸ்கயரை கட் பண்ணி அது அருவாலாக மாறுது. அதை இப்படி வளைச்சா தீயில வருது. ஒரு பொருள் மற்றொரு பொருளுக்கு மாறுவதை போன்று யுரேனியம், புளுட்டோனியம் போன்ற மிக முக்கிய விஷயங்களை செறிவூட்டி கொண்டே இருப்பார்கள். அதன் நிலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மாற்றி மாற்றி ஒரு குறிப்பிட்ட கிரேடு வந்துடும். அந்த கிரேடு வந்த போனால் அதை அப்படி சுற்றி விட்டுருவாங்க. அதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் சென்ட்ரிஃபியூஜின்னு சொல்கிறது. என்ரீச் செய்யப்பட்டதை சென்ட்ரிஃபியூஜ்னா சுட்டிகிட்டே இருக்கும். அது சுத்த 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 பல வருஷம். அதுக்கப்புறம் தான் அது கிரேடு வரும். 3%, 10, 20 ஆகி 60 கிரேடு வந்துருச்சுன்னா அது எந்த நேரமும் அணுகுண்டுகளாக மாற்றப்படும். இப்போ அந்த அணுகுண்டு கிரேடு யார்கிட்ட இருக்குது? ஈரான்கிட்ட இருக்குது. ஈரான்கிட்ட 453 கிலோ இருக்குது. அணுகுண்டு உடனே செய்யலாம். ஒரு 13 குண்டு 18 குண்டு செய்யலாங்கிறான். செஞ்சால் போதுமானது. ஒரு 3-2 குண்டு போதுமானது. ஆனால் நீங்கள் சொல்கின்ற சவுதியில் வந்து அந்த 60% என்ரீச்சாக இருக்காது. அதற்கு கீழே ஒரு என்ரீச் அப்படி இருந்திருந்தால், அந்த செய்தியை பற்றி நாலேஜ் எனக்கு இல்லை, ஆனால் நீங்கள் கேட்டதுனால நம்முடைய நேயர்களுக்கு சொல்லணும்ல. அதனால் அந்த என்ரீச் என்னன்னா பாருங்கள், அது எது? மின்சாரம் தயார் பண்ணலாம், எரிசக்திகளுக்கு பயன்படுத்தலாம், மருத்துவத்துறைகளுக்கு பயன்படுத்தலாம். அப்படி லோ கிரேட் என்ரீச் அது. அதில் அணுகுண்டு பயம் இல்லை. அதனால் சவுதி அரேபியாவை பொறுத்தவரை அணுகுண்டு இல்லை. அப்படி அணுகுண்டு வந்தால் அவர்கள் யார்கிட்ட வாங்கிடுவாங்க? பாகிஸ்தானில் வாங்கிடுவாங்க. ஏன்னா பாகிஸ்தான் படைகள் 18,000, 20,000, 30,000 அங்கே இருக்காங்க, அணுகுண்டு இருக்கிறாங்க. இப்போ ஏமன் எல்லையில் யார் நிறுத்துறா? பாகிஸ்தான் படைகள் தான் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இதே போல் கத்தார், குவைத் இரண்டுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 பேர் கூட்டு சேர்ந்து தாக்குதலை நடத்தும். ஈரான் எங்களுடைய தளத்தின் மேலே, எங்கள் நாட்டின் மேலே தாக்குதல் நடத்தினா கத்தாரும் குவைத்தும் இணைந்து நாங்கள் கூட்டு தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதை காட்டுது சார்? கத்தாரும் குவைத்தும். கத்தாரும் குவைத்தும். ஆமாம், அது சாத்தியம் இல்லை. கத்தார் என்றால் சவுதி அமெரிக்கா, அமெரிக்கா என்றால் குவைத், குவைத் என்றால் அமெரிக்கா, அமெரிக்கா என்றால் குவைத், கத்தார் என்றால் அமெரிக்கா, அமெரிக்கா என்றால் அவர்கள் கொடுக்குற ஆயுதத்தை தானே இவங்க வாங்கி பயன்படுத்துவாங்க. இவர்கள்ட்ட என்ன ஆயுதம் இருக்குது? நான் கேட்குற பதில் சொல்லுங்கள். அமெரிக்கா கொண்டு நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவுடைய தாட் சிஸ்டம், அமெரிக்காவுடைய பேட்ரியாட் சிஸ்டம், அமெரிக்காவுடைய F சீரியஸ், இதுதான் அவர்கள்ட்ட இருக்குது. வேற கத்தரில் என்ன இருக்குது? அது ஒரு அழகான நாடு, எண்ணெய் வளங்கள் இருக்குது, CNG இருக்குது,
குவைத்துக்குண்டு ஒன்றும் கிடையாது. அமெரிக்காவுடைய பேஸ் அங்கே இருக்குது, பெரிய பேஸ் இருக்குது, இராணுவ பேஸ். இவர்கள் தானே இவர்கள் என்ன தாக்குவாங்க? இவர்களுக்கு தனியாக மிலிட்ரி இருக்கா? ஈரானை போன்ற அறிவு களஞ்சியமாக இருக்கிறார்களா? நல்ல கவனிங்க. ஈரானை மாதிரி ஏதாவது தொழில்நுட்பத்தில் இருக்காங்களா? இல்லையே. இன்னைக்கு ஒரு செய்தி போன வாரம் வந்துச்சு, அந்த செய்தி இதில் சொல்லிடுறேன். ஈரானில் ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? அந்த செய்தி நீங்கள் பதிவு செஞ்சிருக்கீங்களா? இல்லை. டூம்ஸ்டே விமானம் வந்து இறங்குது. டூம்ஸ்டே விமானம்னா என்ன விமானம்? அந்திம காலத்தில் வந்து இறங்கக்கூடிய அணு ஆயுதங்களை தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விமானம் தான் டூம்ஸ்டே விமானம். TPU 1234PU அந்த 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 விமானத்தினுடைய பெயர். அது அந்த விமானம் எங்கேருந்து வருது? உலகத்துக்கு யாருக்கும் தெரியாமல் வந்து இறங்கியிருக்கு. இது VIP விமானம், அதிபயங்கரமான விமானம். இந்த விமானத்தை ரேடார்கள் கொண்டோ ஏவுகணைகளை கொண்டோ தாக்க முடியாது மட்டுமல்ல, இந்த விமானத்தில் இருந்து கொண்ட VIPகள், புட்டின் போன்றவர்கள் அணுகுண்டு வெடித்து விட்டால் இந்த விமானத்துக்குள்ளே போயிடுவாங்க. போயிட்டா பாதுகாப்பாக இருப்பாங்க. மேலே இருந்து அவர்கள் கீழே கட்டளை பிறப்பிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விமானம் VIPகளோடு எங்கே வந்து இறங்கியிருக்கிறது? தெஹ்ரானுக்கு வந்து இறங்கி 10 நாள் ஆச்சு. இதுக்கு பேர் டூம்ஸ்டே விமானம். இப்போ ஒரு 20 விமானத்தை செய்ய போகிறாங்க. இதே டூம்ஸ்டே விமானம் எங்கே இருக்குது? அமெரிக்காவிலும் இருக்குது. இப்போ இந்த டூம்ஸ்டே விமானம் எப்படி வருது? கரீபியன் வளைகுடாவுலியா தான் ஈரானுக்கு வருகிறது. கரீபியன் வளைகுடாவில் யார் இருக்கா? கரீபியன் வளைகுடாவில் வேற யார் இருக்கா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் இருக்குது, அசர்பைசான் இருக்குது, அதே மாதிரி துர்க்கமிஸ்தான் இருக்கிறது, ரஷ்யா இருக்கிறது, ஈரான் இருக்கிறது. 5 நாடு தான் இருக்கு. அது உள்ளே எந்த நாடும் போகக்கூடாது. இப்போ இந்த ரூம் மாதிரி இந்த ரூமை சுற்றி 5 நாடு தான் இருக்கு. இந்த கடல் வழி ஃபுல்லாகவே இந்த 5 நாடுக்கு தான். அந்த பக்கம் ரஷ்யா, இந்த பக்கம் ஈரான், இங்கே அசர்பைசான், துர்க்கமிஸ்தான், இங்கே அதாவது கஜகஸ்தான். இவ்வளோதான், இவ்வளோ நாடு தான் இருக்கு. அங்கு அந்த வழியாகத்தான் இந்த டூம்ஸ்டே விமானம் வந்து இறங்கியிருக்கு தெஹ்ரானுக்கு. டூம்ஸ்டே விமானத்தில் வந்தது யாருக்குமே தெரியல. சாதாரணமான ஆள் வரமாட்டாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த டூம்ஸ்டே TPU 1234PH இந்த ஐட்டத்தை இது எப்போ வருது? அந்திம காலத்தில், கடைசி காலத்தில், உலகம் அழிகிற காலத்தில் இதில் ஏறி தப்புவார்கள்ங்கிற அளவுக்கு புகழ்பெற்ற இந்த டூம்ஸ்டே விமானம் தெஹ்ரானுக்கு வந்து இறங்கியிருக்கிறது. ரஷ்யாவும் ஒத்துக்கொண்டது. ஆம், உண்மைதான். இதில் பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றுமில்லை. தெஹ்ரானில் வந்து இறங்கி அவர்கள் யார் வந்து இறங்கினார்கள்? யாரை பார்த்தார்கள்? அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரு சதிவலையை ரஷ்யாவும் சீனாவும், சீனா எப்போதுமே நேரடியாக வரமாட்டாங்க, இருக்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அமெரிக்காவுக்கு நன்கு தெரிந்தால் தான் இந்த அமெரிக்காவுடைய தாக்குதலை கடைசி வரைக்கும் போர். முஜிதபா கொமேனி, வாழ்வா சாவா போராட்டம், பக்கர் கலிபாப், மக்களை ஒன்றுபடுங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க இவ்வளோ அழிவான பிறகும் நிற்கிறாங்களே. அப்போ என்ன காரணம்னு உங்களுக்கு புரியுதா? இதுதான் காரணம். ஆக ஈரானை பற்றி சர்வதேசத்தில் கடைசியாக வந்த தகவல் வேற ஒன்றும் இல்லை. ஈரான் இன்னும் பல மாதங்களுக்கு போரிடும். ஆனால் அமெரிக்கர்களோ அந்த வித போரிட முடியாது. நேற்று இன்னொரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அது சீனா ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொம்மை துப்பாக்கிகளை, பொம்மை ஏவுகணைகளை. நேற்று கிடைத்த அந்த தகவலை நான் படித்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்கு ஹார்டன் அயன் இரும்பில் விமானங்கள் ஏவுகணைகளை போலையே செய்து நிறுத்தி வச்சிருக்கிறார்கள். மேலே இருந்து படிக்கும்போது இதை ஏன் அவ்வளோ ஹார்டாக செய்யணும்னு கேட்டால், இதனுடைய வெப்பத்தை அங்கே உமிழ முடியும். அப்படி என்றால் கீழே உண்மையான விமானம் இருக்கிறது என்று அமெரிக்கர்கள் புரிந்து கொண்டு தாக்குதலை நடத்துகிறார்களாம். அப்படி தாக்குன்ற போது அமெரிக்கர்களுடைய ஏராளமான ஏவுகணைகள் நாசமாகும். அமெரிக்கால்கிட்டே மொத்தம் 100 தான் இருக்குங்கிறான். அதை நீ செய்யறதுக்கு 3 வருஷம் ஆகுங்கிறான். தைவான் பிரச்சனை வந்தால் சீனா அடிச்சு போடுங்கிற லெவலுக்கு நான் சொல்லலை, அமெரிக்காவிலேருந்து செய்தி வந்திருக்கு, டெக்னோக்ராட் சொல்கிறான். இப்போ சீனாவால் தயாரிக்கப்பட்ட ஹார்டன் அயன் மெட்டீரியலில் விமானங்களோ ஏவுகணையை போன்ற படிமங்கள், இட்ஸ் நாட் ட்ரூ. இதை அவர்கள் குண்டை போட்டு இது ஏவுகணைகள் தாக்குதல் மூலம் கள்ளத்தனமாக ஏராளமான ஏவுகணைகளை அமெரிக்கா தொடர்ந்து இழந்து கொண்டதால் இலக்கில்லாமல் அமெரிக்கா அந்த போரில் ஈடுபட்டு சிக்கப்பட்டு கொண்டது. இப்போ இது எவ்வளோ நாள் நடக்கும் சார்? இது வந்து இப்படி நீங்கள் சொல்கிற ஆயுதங்கள்லாம் கம்மியாக குறைஞ்சிருக்குது, அமெரிக்கா இதில் ஒரு பெரிய பின்னடைவு சந்திக்கும் அப்படிலாம் சொன்னாலும் இது இன்னும் எவ்வளோ நாள் நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? தெரியாது. நோபடி கேன் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி. யாராலும் இந்த போர் எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. இப்போது 2022 போர் ஆரம்பித்த மறுநாள் ஒரு தொலைக்காட்சியில்
நான் நிகழ்ச்சியை நடத்துகிறேன். இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் என் கூட வந்து சேர்றாங்க. நான் கேட்குறேன், அடுத்த வாரம் முடிஞ்சிடும், ஒரு 3 மாதம் கழிச்சு 2வது 3 மாதம் இல்லை 2 வாரம் கழிச்சு தான் முடிஞ்சு போச்சுன்னாங்க. 22, 23, 24, 25, 26 5வது ஆண்டு ஆச்சு. 4 வருஷம் கம்ப்ளீட்டு. அதே மாதிரி ஒரு போராக இது ஆரம்பித்து விட்டால் நான் சொல்வது புரிகிறது என்று உங்களுக்கு நினைக்கின்றேன். அது ஈரானுக்கும் பெரும் சேதம். இப்போ ஈரான் அழிந்திருக்கிற அழிவு பெரிய அழிவு. ஈரானில் மக்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஈரானுடைய பாலங்கள் காலி, ஈரானுடைய தலைவர்கள் காலி, ஈரானுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் ஒரு ஃபத்வாவை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் போட்டிருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. போட்டிருக்கிறீர்களா? போட்டாச்சா? அது என்ன ஃபத்வா என்றால், இவ்வளோ பேரையும் கொலை செய்ய வேண்டும் என்று அறிவிப்பு மட்டுமில்லை. ஈரானுடைய தெஹ்ரானில் பெரிய கலர்ஃபுல் போர்டு வச்சுருக்காங்க. அந்த கலர்ஃபுல் போர்டை நானும் பார்த்தேன் டிவிகளில். பர்கண்டி கலரில் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் போட்டு டிடி அப்படின்னு போட்டிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஏன் அப்போ இப்போ யாரை கொண்டாங்கன்னு பார்த்தா லிண்டே கிரஹம்னு ஒரு அமெரிக்காவுடைய முக்கியமான ஆள் இறந்து போயிட்டார். இப்போ திடீர்னு அவங்களுக்கு தெரியும், லிண்ட்சே கிரஹம். அவர் வந்து யூத ஆதரவாளர், டொனால்ட் ட்ரம்புக்கு நெருக்கமானவர், 72 வயது. அவர் திடீரென்று மர்மமாக மறைந்து போனார். இதைத்தான் ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து அவரை காலி செய்திருக்கிறார்கள் என்று பரபரப்பப்பட்ட போது அதை உறுதி செய்யும் விதமாக வாட் நெக்ஸ்ட்னு போடுறாங்க, டிடி. இப்போ அமெரிக்கா வந்து அந்த 13 பேர் யாரெல்லாம் நீங்கள் கேட்கல, நான் சொல்கிறேன். ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க, ஃபத்வா, இவர்கள்லாம் கொல்லப்படணும். முஜிதபா கோமேனி அறிவிச்சிருக்கிறார், 13 பேர் கொல்லப்படணும். முதலாவது இடத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பெஞ்சமின் நெத்தானியாகு, அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் கர்ட்ஸ், கிடியன் சார், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கிடியன் சார், ஐடிஎஃபினுடைய தலைவர் இஸ்ராயில் சமீர், 5 பேர். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவில் மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவுடைய ஃபீட் ஹெர்ட்ஸ், அமெரிக்காவுடைய என்வே மைக் ஹுகுபி, 9 பேர். இது அல்லாமல் கூப்பர், சென்காமுடைய தலைவர், இது அல்லாமல் பிரான்ஸ் தலைவர் இமானுவேல் மாக்ரான், ஜெர்மனுடைய அதிபர் மெலாச்சி, அதே மாதிரி இத்தாலியுடைய அந்த அம்மா மெலோனி, அதே போன்று முன்னாள் பிரதமர் இங்கிலாந்தினுடைய கியாமர். இந்த 13 பேரும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. இப்போ இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நாடு என்ன பின்னணியில் சார் இதெல்லாம் சொல்றாங்க தெரியல. அமெரிக்க அதிபர் நான் கொல்லப்பட்டால், ஏற்கனவே சொன்ன பழைய செய்தி, 1000 ஏவுகணைகள் பாயும். அங்கங்கே 100 ஏவுகணை இல்லை, 1000 ஏவுகணைகள் எங்கே பாய போகுது? இப்போ அமெரிக்காவில் என்ன குழப்பம் வந்து போச்சுன்னா, 2 நாட்டிலையும் குழப்பம் வந்துட்டு. நேற்று பார்த்தா ஒரு ஏர்கிராஃப்ட் ரீஃபியூலிங்கை கொண்டு யாகப்பட்ட நிறுத்தியிருக்கிறாங்க, 60. எங்கே? இஸ்ரேலில். ஏர்கிராஃப்ட் ரீஃபியூலிங். அப்போ என்னதுன்னா, ஃபியூலிங்னா என்னது? நம்ம எண்ணெய் கொண்ட மேலே பறந்துக்கிட்டு இருக்கும்போது 300 விமானங்களுக்கு செலுத்தலாம். 60 இங்கே நிறுத்தியிருக்கிற கணக்கு போட்டு பார்க்குறாங்க, 60 இங்கே நிற்குது. அப்போ 300க்கு நிற்கலாம். அப்படி பெரிய படைகளை கொண்டு இறக்க போகிறாங்களாம். எங்கே? இஸ்ரேலில் நெவாட்டிவ் பேஸில். இப்போ எல்லா பேஸையும் அடிச்சிட்டேன்னா இஸ்ரேல். இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் அந்த கதை அப்படியே சொல்லிட்டு வரேன். ஜோர்டான் அடித்தாச்சா? ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் காலியா? நான் இப்போ சொல்லிட்டேன்ல, மெனூரபிள். ஜோர்டானில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் காலியா? அடுத்து லைன் கிளியர் ஆகிட்டா அடுத்து இங்கே வந்துடும். எங்கே? இஸ்ரேலுக்கு. ஈரானுடைய பிளான் தெளிவாக இருக்குது. ஆனால் இதில் நம்மை பொறுத்தவரை என்ன கவலை என்று சொன்னால், இது படுபாதக செயலில் ஏதாவது ஒரு விதத்தில் அணுசக்திகள் பயன்படுத்தப்பட்டு விடுமோ, அணு ஆயுதங்கள் பயன்படுத்தி விட்டால் ஒட்டுமொத்த உலகமும் ஆபத்தாகிவிடுமோ என்கின்ற மனிதநேயத்தை, மனிதாபிமானத்தை விரும்பும் நம்மை போன்றவர்களெல்லாம், எந்த மனிதர்கள் இறந்தாலும் மக்கள் தானே. ஆகவே இதுதான் உண்மையான செய்திகளாக இருக்கிறது. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நன்றி. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.